ஒரு பிரசங்கத்தை நீங்கள் செய்யும்போது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் ஜனங்கள் கூறும் முதல் வார்த்தைதான் இது. ஒரு வசனத்தை ஃபேஸ்புக்கில் போட்டவுடன் வரக்கூடிய முதல் கமெண்டில் உள்ள வார்த்தைகள் தான் இது. ஏன் இந்த வார்த்தையை கொண்டு நாம் பல பாடல்களையும் பாடுகின்றோம். ஆம், இந்த வீடியோவில் நாம் ஆமென் என்கிற வார்த்தையின் ரகசியங்களை பற்றியும் ஆச்சரியங்களை பற்றியும் பின்னணியை பற்றியும் தெரிந்து கொள்ள போகின்றோம். வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம். ஆமேன் என்கிற வார்த்தையானது யூத மற்றும் கிறிஸ்தவ வழிபாட்டு முறைகளில் உறுதிமொழியாக சொல்லப்படும் வார்த்தையாகும். ஒரு அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போதோ அல்லது அதில் சொல்லப்பட்டுள்ள வார்த்தைகளை நாம் ஆமோதிக்கும் போதோ ஆமேன் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். இந்த ஆமேன் என்கிற வார்த்தை பாடல்கள், பிரசங்கங்கள், ஜெபங்கள் மற்றும் விசுவாச அறிக்கைகள் என்று பல இடங்களில் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்க விஷயமாகும். ஆமேன் என்கிற வார்த்தை ஒரு எபிரேய வார்த்தையாகும். இது உண்மையாக, அப்படியே நடக்கட்டும், ஆம் ஒப்புக்கொள்கிறேன், இது உறுதி மற்றும் நான் விசுவாசிக்கிறேன் என்கிற அர்த்தங்களை உடைய சொற்களை சொல்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆமேன் என்கிற வார்த்தை இரண்டு அர்த்தங்களை உடையது. முதலாவதாக மெய்யான அல்லது உண்மையான என்கிற அர்த்தத்தை உடையது. இரண்டாவதாக ஆமென் என்கிற வார்த்தை அப்படியே ஆக கடவது என்கிற பொருளை உடையது. நம்முடைய வேதாகமத்தில் பெரும்பாலான நேரங்களில் இரண்டாவது காரணத்திற்காகவே ஆமென் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆமென் என்கிற வார்த்தையின் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். இந்த ஆமென் என்கிற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் சுமார் 150 முறைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுமார் 90 முறைகளுக்கு மேலாக இந்த ஆமென் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார். ஏசாயா தீர்க்கதரிசி தேவனின் உண்மை தன்மையை நினைத்தவராக அவருக்கு ஆமேனின் தேவன் அல்லது சத்திய தேவன் என்கிற பெயரை கொடுத்துள்ளார். இதை பற்றி நாம் ஏசாயா 65ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் காண முடிகிறது. உங்களுக்காக நான் படிக்கிறேன். அதனாலே பூமியிலே தன்னை ஆசீர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசீர்வதிப்பான். பூமியிலே ஆணையிடுகிறவன் சத்திய தேவன் பேரில் ஆணையிடுவான். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின என்று வாசிக்கின்றோம். வேறொரு மொழிபெயர்ப்பில் இந்த சத்திய தேவன் என்கிற சொல்லானது உண்மை கடவுள் அல்லது மெய் கடவுள் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய வேதாகமத்தில் கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை ஆமென் என்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. இதனை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தின் இறுதி பகுதியில் பார்க்க முடியும். மேலும் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் ஆமென் என்று அர்த்தம் கொள்ளும் மெய்யாகவே என்ற வார்த்தை இரட்டித்து, அதாவது மெய்யாகவே மெய்யாகவே என்று 25 முறைகள் வந்துள்ளது. ஆமென் என்கிற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் முதல் முறையாக என்னாகமம் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வருகின்றது. இந்த வசனத்தை உங்களுக்காக படிக்கிறேன். பின்பாக இதன் பின்னணியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். சாப காரணமான இந்த ஜலம் உன் வயிறு வீங்கவும் இடும்பு சூம்பவும் பண்ணும்படி உன் குடலுக்குள் பிரவேசிக்க கடவது என்கிற சாப வார்த்தையாலே ஸ்திரீயை ஆணையிடுவித்து சொல்வானாக. அதற்கு அந்த ஸ்திரீ ஆமேன் ஆமேன் என்று சொல்ல கடவுள் என்று பார்க்கின்றோம். இதனை ஆங்கிலத்தில் ஆர்டியல் ஆஃப் பிட்டர் வாட்டர் என்று அழைக்கின்றனர். தன்னுடைய புருஷனுக்கு துரோகம் செய்த மனைவியை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மண்பாண்டத்தில் ஆசாரியன் தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஆசரிப்பு கூடாரத்தின் புழுதியை போட்டு ஒரு வகையான ஒரு கலவையை தயார் செய்ய வேண்டும். பின்பாக அந்த பெண்ணின் முக்காடை நீக்கிவிட்டு அவளுடைய உள்ளங்கைகளில் காணிக்கையை வைக்க வேண்டும். இந்த காணிக்கையானது எரிச்சலின் காணிக்கை என்றும் அக்கிரமத்தை நினைப்பூட்டும் காணிக்கை என்றும் அழைக்கப்படுகிறது. பின்பாக நாம் வாசித்த பிரகாரம்
என்னாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் உள்ள சாப வார்த்தைகளை ஒரு சீட்டிலே ஆசாரியன் எழுதி அதை அந்த ஸ்திரீக்கு முன்பாக ஆணையிட வேண்டும். பின்பாக அந்த ஸ்திரீ ஆமென் என்று கூறுவாள். பின்பாக அந்த சாப வார்த்தைகள் நிறைந்த சீட்டை கசப்பான தண்ணீரிலே ஆசாரியன் கழுவ வேண்டும். அதற்கு பின்பாக பெண் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும். அப்பொழுது ஆசாரியன் எரிச்சலின் காணிக்கையை கர்த்தருடைய சந்நிதியிலே அசைவாட்டி பலிபீடத்திலே தகனிப்பார். எரிச்சலின் காணிக்கை என்பது எப்பா அளவான வார்கோதுமை மாவிலே 10ல் ஒரு பங்காகும். குற்றம் சாட்டப்பட்ட பெண் கணவனுக்கு எதிராக எந்த தவறும் செய்யாத பட்சத்தில் அவளுக்கு எந்த விதமான சேதமும் ஏற்படாது. அவள் தன்னுடைய கணவனுக்கு எதிராக தவறு செய்திருந்தால் அவளுடைய வயிறு வீங்கும், இடுப்பு சோம்பும். இப்படியாக குடல் உள்ளே பிரவேசித்து அவளுக்கு சாபம் ஏற்படும். வேதாகமத்திலே ஆமென் என்கிற வார்த்தை முதல் முறையாக ஒரு சாபத்தை உறுதி செய்வதற்காக தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இன்று பல கள்ள ஊழியர்களும் உனக்கு ஆசீர்வாதம் வருகிறது, உன்னுடைய கிரெடிட் கார்டில் 1,00,000 வருகிறது என்று சொல்லி அதற்கு ஆமென் என்று சொல்கின்றனர். இது வேதாகமத்தின் அடிப்படையில் தவறான காரியமாகும். கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்தால் நமக்கு ஆசீர்வாதம் ஆமென் என்று பலிக்கும். கர்த்தருடைய வார்த்தையை கேளாதபடிக்கு நம்முடைய செவியை விலக்கினால் சாபமும் ஆமென் என்று அப்படியே நடக்கும். அது மட்டுமல்லாமல் ஆமென் என்கிற வார்த்தை தாவீது எழுதின சங்கீதங்களிலும் இடம்பெற்றுள்ளது. உதாரணமாக சங்கீதம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின் இறுதி பகுதியிலே ஆமென் என்கிற வார்த்தை 2 முறைகள் வந்துள்ளது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை பற்றி பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசி சிறையிருப்புக்கு எதிராக கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்த அனானி என்பவனின் வார்த்தைகளை கேட்டவுடன் அது நிச்சயமாக நடக்காது என்று அர்த்தம் கொள்ளும் வகையில் நகைச்சுவையாக நக்கலாக ஆமென் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் ஆமென் என்கிற வார்த்தைக்கும் ஆராதனைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. நம்முடைய சரீரங்களை ஜீவ பலியாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இதற்கு ஆதாரமாக நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். நான் என் வஸ்திரத்தை உதிரி போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதிரி போட கடவர். இந்த பிரகாரமாக அவன் உதிரி போடப்பட்டு வெறுமையாய் போவானாக என்றேன். அதற்கு சபையார் எல்லாரும் ஆமென் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள். பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் என்று பார்க்கின்றோம். யூதர்கள் புறஜாதி மக்களிடம் அடிமைகளாக இருந்தனர். நெகேமியா இவர்களை மீட்டார். ஆனால் இந்த யூதர்களுடைய சொந்த உடன்பிறப்புகளே கடன், வட்டி, அடிமைத்தனம் என பல சுமைகளை இவர்கள் மேல் வைத்தனர். இப்படி செய்த பிரபுக்கள், அதிகாரிகளை நெகேமியா கடிந்து கொண்டார். வட்டிக்கு பணம் கொடுத்து ஈட்டிய சொத்துக்கள், கடனுக்காக வாங்கிய வட்டி பணம், தானியம், திராட்சரசம், எண்ணெய் ஆகியவற்றை திரும்பி தருமாறு இந்த பிரபுக்களையும் அதிகாரிகளையும் நெகேமியா வலியுறுத்தினார். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக நெகேமியாவுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு முன்பாகவும் ஆமென் என்று கூறினார்கள். இந்த ஆமென் என்கிற வார்த்தை எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக பார்க்கலாம். முதலாவதாக உடன்படிக்கையை உறுதி செய்யும் வண்ணமாக இந்த ஆமென் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக நெகேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் படிக்கலாம். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த சம்பவத்தின் பின்னணி என்னவென்றால், எக்கால பண்டிகை அன்று, அதாவது 7வது மாதம் 1ஆம் நாள் அன்று மக்கள் கூடி வருகின்றனர். இவர்களுக்கு முன்பாக எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை வாசிக்கின்றார். தேவனுடைய வார்த்தைகள் மீது மரியாதை கொண்டவர்களாக இந்த ஜனங்கள் தங்களையே அர்ப்பணிக்கின்றனர்.
நியாயப்பிரமாண வார்த்தைகளை கேட்ட ஜனங்கள் அதற்கு உறுதிமொழியாக அந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஆமென் என்று சொல்லி தங்களையே தாழ்த்துகின்றனர். ஒரு பத்திரத்தில் கையெழுத்திடுவதற்கு முன்பாகவோ அல்லது நம்முடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷனை, ஒரு மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் செய்வதற்கு முன்பாகவோ அது நம்மிடம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்று சொல்லப்படும் அறிக்கைகளை கேட்கும். அதை போல ஆமென் என்று சொல்லும்போது அந்த உடன்படிக்கையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். மேலும் ஆமென் என்கிற வார்த்தை துதிக்கும் போதோ அல்லது ஆராதனை செய்யும் போதோ பயன்படுத்தப்பட்டுள்ளதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக சங்கீதம் 106 அதிகாரம் 48 வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் அல்லேலூயா என்பார்களாக என்று சொல்லி தாவீது மக்களை துதிப்பதற்கு உற்சாகப்படுத்துகின்றார். மேலும் இயேசுவும் தன்னுடைய பிரசங்கங்களில் ஆமீன் என்று அர்த்தம் கொள்ளும் மெய்யாகவே என்கிற வார்த்தையை பயன்படுத்தியுள்ளார். எடுத்துக்காட்டாக யோவான் எழுதின சுவிசேஷம் 8 அதிகாரம் 31 வசனம் உங்களுக்காக நான் படிக்கிறேன். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள் என்று கூறினார். அது மட்டுமல்லாமல் ஆமீன் என்கிற வார்த்தை ஜெபத்தின் இறுதியிலும் ஒரு கடிதத்தின் இறுதியிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் காணப்படும் பரமண்டல ஜெபத்தின் இறுதியில் ஆமீன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பவுல் எழுதின கடிதங்களில் ஆமீன் என்கிற வார்த்தை இறுதியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு கூடுதல் தகவலையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமீன் என்கிற பெயரும் உண்டு. இதை பற்றி நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 14 வசனத்தில் பார்க்கின்றோம். உங்களுக்காக நான் படிக்கிறேன். லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது என்று பார்க்கின்றோம். இந்த ஆமேன் என்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மேலும் ஆமேன் என்கிற வார்த்தை தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாகவும் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 20 வசனம் உங்களுக்காக நான் படிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று படிக்கின்றோம். ஆம், தேவன் நமக்கு உரைத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே அப்படியே நடப்பதாக. ஆமேன். இந்த வீடியோவின் மூலமாக ஆமீன் என்கிற வார்த்தையின் அர்த்தங்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்காக ஆமீன் என்று சொல்லுங்கள். தேவனை துதிப்பதற்காக ஆமீன் என்று சொல்லுங்கள். தேவனுடைய உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாக ஆமீன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.